செந்தமிழும் பக்தி மனமும் கமலும் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் அருகில் திருவெண்ணியூர் என்று அழைக்கப்பட்ட தற்பொழுது கோவில்வெண்ணி என்ற பெயருடன் விளங்கி வரும் திருத்தலம் காவேரி தென்கரை திருத்தலங்களுள் 102வது திருத்தலமாகும். முற்காலத்தில் இத்திருத்தலம் கரும்பு காடுகளால் சூழப்பட்டிருக்கிறது. திருவாரூர் தியாகராஜ பெருமான் திருக்கோவில் திருப்பணி செய்த முசுகுந்த சக்கரவர்த்தி இத்திருத்தலத்தின் வழியாக தன் பரிவாரங்களுடன் சென்று கொண்டிருந்த போது இத்திருத்தலத்தில் இரு முனிவர்கள் இங்குள்ள தலவிருட்சம் கரும்பு என்றும் வெண்ணி என்றும் நந்தியாவர்தனம் என்றும் தங்களுக்குள் வாதிட்டுக் கொண்டிருந்தனர். வெண்ணிப்போர் நடைபெற்ற இடமாகவும் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மற்றும் திருவெண்ணியூர் என்ற கோவில்வெண்ணியில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு சவுந்தரநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ வெண்ணி கரும்பேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலை பற்றி தான் இன்று தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல்ல நாம பார்க்கவிருக்கின்றோம். வாங்க ஆலயத்துக்குள்ள போகலாம். இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநீகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களர்கள் வெல்க புறத்தார்க்குச் சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உண்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. முசுகுந்த சக்கரவர்த்தி முனிவர்களே, இக்கரும்பு காட்டில் இறைவனின் வடிவமும் இல்லை, திருக்கோவிலும் இல்லை. ஆகையால் நீங்கள் ஏன் இப்பொழுது சண்டையிட்டுக் கொள்கின்றீர்கள் என முனிவரிடம் முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்டபோது இறைவன் அசிரீரியாக ஒலித்து கரும்பு வடிவத்தில் இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தமாக எழுந்தருளியிருப்பதாக கூறுகின்றார். தலவிருட்சம் வெண்ணி என்றும் இக்கூறி இறைவன் இங்கு பிரதிஷ்டை செய்யப்படுகின்றார் முசுகுந்த சக்கரவர்த்தியால். இந்த சம்பவம் நடந்து சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நிகழ்வாக கூறப்படுகிறதுங்க. அதற்கு பின்னால பிரசித்தி பெற்ற வெண்ணிப்போருக்கு பின்னால் வந்த சோழ மன்னனான கரிகால் சோழன் இவ்வாலய திருப்பணியை செய்ததற்கான கல்வெட்டுகளானது இங்க இருக்குதுங்க. அதே போல சங்க காலத்திலேயே சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் ஞானசம்பந்தர் பெருமானாலும் திருநாவுக்கரசு பெருமானாலும் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் சுந்தரர் சேத்திரக்கோவையில் இங்குள்ள இறைவனை பிணி தீர்க்கும் பெருமானாக பாடியுள்ளார். மயிலாடுதுறையில திருமணம் செய்து கொண்ட வரலாற்றினை நாவுக்கரச பெருமான் இத்திருத்தல திருத்தாண்டகத்தில் மயிலாடுதுறை உரை மணாளாரும் விடைபேறு வெல்கொடி எம் விமலனாரும் வெண்ணி அமர்ந்துரை என்ற விகீர்த்தனாரே என போற்றி பாடியுள்ளாருங்க. அழகும் எழிலும் கட்டிடக்கலையை வியக்கும் வகையில் உள்ள இந்த ஆலயத்தை சுற்றிலும் விநாயக பெருமான் தட்சிணாமூர்த்தி போன்ற சிலைகளும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ இசுபுரீஸ்வரர், ஸ்ரீ வெண்ணிநாதர், ஸ்ரீ வெண்ணி கரும்பேஸ்வரர் என்று இறைவனும், ஸ்ரீ சவுந்தரநாயகி, ஸ்ரீ அழகிய நாயகி என்று இறைவியும் இங்கு அழைக்கப்படுகின்றனர். சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி என்ற இரு தீர்த்தங்களானது நோய்களை போக்க வல்லதாக கருதப்படுகின்றது. சங்க காலத்திலேயே சிறப்பு பெற்றிருந்த இத்திருத்தலம் ஞானசம்பந்தர் பெருமானால் பிணி தீர்க்கும் பெருமானை பாடி பரவியுள்ளார்.
तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् மருகல் உறைவாய் மாகாணத்தாய் மதியம் சடையானே அருகற் பிணி நின் அடியார் மேல் அகல அருளாகி கருகற் குரலாய் வெண்ணிக் கரும்பே என பாடியிருக்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். இறைவன் ஸ்ரீ வெண்ணிக் கரும்பேஸ்வரர் தனது பக்தர்களின் அனைத்து பிணிகளையும் போக்குபவராகவும் குறிப்பாக சர்க்கரை நோயை போக்குபவராக அருள்பாலிக்கிறார் ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ வெண்ணிக் கரும்பேஸ்வரர். தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல்ல பல்வேறு ஆலயங்களை பத்தி நாம நிறைய போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அதே போல இன்று இந்த சௌந்தரநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ வெண்ணிக் கரும்பேஸ்வரர் கோயிலை பத்தி தான் நாம எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எடுத்து போட்டிருக்கோங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு மட்டுமல்லாம நீங்க தஞ்சாவூர் பக்கம் போகிறதா இருந்தாலும் சரி, திருவாரூர் பக்கம் போகிறதாக இருந்தாலும் சரி, இந்த வெண்ணிக் கரும்பேஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம்.